அடேங்கப்பா! இப்படிலாம் பண்ணி தான் இந்த பிரம்மாண்டமான பக்கெட் வீல் எக்ஸ்கவேட்டர நகர்த்திட்டு போனாங்க. நம்ம நெய்வேலி பக்கம் போகும்போது தான் என்எல்சியோட இந்த பிரம்மாண்டமான பக்கெட் வீல் எக்ஸ்கவேட்டர பார்த்தோம். இதோட பேர் கிங் சோலா. இத மைன்ஸ் 1லேருந்து 2க்கு கொண்டு போறாங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் இருக்கு. ரயில்வே ட்ராக். அந்த ட்ராக் மேல ஏறி தான் இது அந்தாண்ட போகணும். அதுக்காண்டி நெறைய வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அதுக்குள்ளேயும் மிஷினோட அடியில போய் பார்த்துட்டு இருந்தோம். நம்மளே ஒரு சின்ன எறும்பு போல தாங்க தெரிஞ்சோம் அதுக்கு. அதோட ட்ராக் ஒண்ணு அவ்ளோ பெருசா இருந்ததுங்க. ஒவ்வொரு ட்ராக்குக்கும் மிகப்பெரிய மோட்டார் இருக்கு. இந்த ட்ராக்க தாண்டி தான் அந்த மிஷின் போக போகுதுன்னு சொன்னாங்க. என்னடா இது நஞ்சிடுமே நானும் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் ஆகாதுப்பான்னு சொன்னாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மணல் மூட்டைகளையும் பெரிய பெரிய பனங்கட்டைகளையும் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரயில்வே துறையினர் வந்து அந்த கிராசிங்ல போற அந்த இபி லைன் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரயில்வே ட்ராக்லயே சொருகிட்டாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டுமே நூத்துக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மணல் மூட்டைக்கு மேல இது போல கட்டைகளையும் போட்டுட்டாங்க. மைன்ஸ் 2க்கு போகணும்னா கடலூர் விருத்தாச்சலம் பைபாஸை கடந்து தான் இந்த மிஷின் போகணும். ரோட்டை எந்த டேமேஜும் மிஷின் பண்ணிடக்கூடாதுன்னு மிகப்பெரிய தடிமனான ரப்பர் சீட்டுகளை போட்டாங்க.